க்ளோரி டு ஜீசஸ். தேவ பிள்ளைகளே, நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். இன்றைக்கான ஜீவ ஊட்டம் நம்ம தியானிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பல நேரங்களில் நம்முடைய ஞானத்தினால இது ஆகும்னு நினைக்கிறோம். நம்முடைய படிப்பு இந்த உயரத்துக்கு கொண்டு போகும் நினைக்கிறோம். நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள், ஆள் பலம், என்னுடைய பண பலம், இதையெல்லாம் செய்து முடிக்க முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, முழங்கால நின்று ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒருபோதும் எந்த காரியத்தையும் கர்த்தர் தவறுதலா செய்கிறவர் இல்லை. இப்படி சொல்றேன், முழங்காலில் நிற்கிறவன், முழங்காலில் நிற்கிறவள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. ஒருபோதும் எந்த காரியத்திலும் அவர்கள் பலவீனம் அடைவது இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆனாலும் செருபாபேலே என்ற அந்த பெயருக்கு பதிலாக நீங்க உங்க பேரை போட்டு பாருங்களேன். நீ நிறைய காரியங்களை சுயமா செய்ய நினைக்கிற, நிறைய காரியங்களை படிப்பு செய்ய முடியும், நிறைய காரியங்கள் நான் செஞ்சிடும் நீ உன்னை நினைக்கிற. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்படின்னா இந்த கர்த்தர் உங்க கூட இருந்தார் அப்படின்னா நீங்கள் எதையும் செய்ய முடியும். இந்த கர்த்தர் உங்க கூட துணையா இருந்தார் அப்படின்னா நீங்கள் எதையும் செய்து சாதிக்க முடியும். இந்த கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தார்னா நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உங்களுக்கு பலனை அவர் கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க கூட நான் இருக்கிறேன், நான் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். இந்த வார்த்தை நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்வதாக, இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையில் எழுதப்படுவதாக. God bless you.